ஹாய், நான் 6+ ஏஜுக்கு மேலே விளையாடக்கூடிய டாக் அண்ட் தி போன் போர்ட் கேமோட அன்பாக்சிங் ப்ளஸ் இந்த கேமை நம்ம எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் பட்டன் வந்துடுறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் இந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து 6 to 99, அதாவது 6லேருந்து 99 ஏஜ் வரைக்கும் இதில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்காங்க. அதே போல் இதில் வந்து 2 to 4 பிளேயர் வரைக்கும் இதில் வந்து விளையாடலாம். இப்போ இந்த பாக்ஸோட பேக் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த பாக்ஸோட பேக் வியூ. இதில் வந்து ஹவு டு ப்ளே, அதாவது எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. அதே போல் கீழே வந்து ரூல்ஸ் ஆஃப் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அவைலபிள் இன், அதாவது 8 லாங்குவேஜில் வந்து இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், குஜராத்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், பெங்காலி. ஸோ இந்த 8 லாங்குவேஜும் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம படிக்கிறதோட டைரெக்டாக உள்ள ஓப்பன் பண்ணி உள்ளே நம்ம பார்த்துருவோம். ஸோ க்ரீன் கலரில் வந்து போர்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த சைடு ஒரு 7 கட்டமும் இந்த சைடு ஒரு 7 கட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அடுத்து வந்து இதில் ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபென்சிங் வந்து மொத்தம் வந்து 16 ஃபென்சிங் இருக்குது. அதே போல் இந்த டாக் வந்து நமக்கு 4 கலரில் வந்து டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாக் வந்து என்ன கலரோ அதே கலரில் வந்து நமக்கு போனு வந்து 4 போனு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கேமை வந்து ஃபுல்ஃபில்லாக நம்ம விளையாட போகிறோம். இப்போ வந்து நான் 4 பேர் விளையாடுற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 4 பிளேயர் அப்படிங்கிறனால 4 கலரில் வந்து டாக் இருக்குது. அதோட போனு வந்து 4 கலரில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இதில் வந்து மொத்தம் இந்த சைடு வந்து 7 கட்டம் இருக்கும். ஸோ இந்த 7 கட்டத்தில் வந்து நடுக்கட்டத்தில் இந்த டாக் வச்சுக்கலாம். அதே போல் இந்த சைடு வந்து 7 கட்டத்தில் இந்த நடுவில் வந்து டாக் வச்சுக்கலாம். இந்த எலும்பு வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரெட் கலர் டாக் இருக்கனால இதோட ஆப்போசிட்டில் வந்து நம்ம ரெட் கலர் வந்து எலும்பு வச்சிடணும். இங்கிட்ட வந்து ப்ளூ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளூ கலர் எலும்பு வச்சுருக்கோம். அதே போல் இங்கிட்ட எல்லோனால இங்கிட்ட எல்லோ கலர், இங்கிட்ட பர்பிள்னால இந்த சைடு இங்கே பர்பிள் கலர் எலும்பு வச்சுருக்கோம். இந்த வேலி வந்து மொத்தம் 16 வேலி இருக்கும். இதை வந்து நம்ம சரிசமமாக 4 பிளேயருமே பிரிச்சுக்கணும். ஸோ சரிசமமாக பார்க்கும்போது ஆளுக்கு 4 நாள் வந்துடும். இப்போ வந்து 2 பிளேயர் விளாட்றாங்க அப்படின்னா ஆளுக்கு வந்து 8 வேலியை வந்து அவங்க எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேமை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 4 பிளேயரில் வந்து யார் வந்து வயசு கம்மியாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து ரெட் கலர் பிளேயர் வந்து வயசு கம்மி அப்படின்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அடுத்து வந்து லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்க இந்த கேம் வந்து அடுத்து வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து இதில் விளாண்டுக்கிட்டே வரலாம். இப்போ வந்து இந்த டாகோட மூவ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ரெட்டு வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இதோட டேன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஃப்ரண்ட்டில் வரலாம், இல்லை அப்படின்னா பேக்கில் வரலாம், இல்லை அப்படின்னா சைடில் வரலாம், இல்லை அப்படின்னா இந்த சைடில் வரலாம். ஸோ இந்த 4 கட்டத்தில் தான் வந்து இதை ஜம்ப் பண்ண முடியும். இன்கேஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இன்னொரு டாக் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த டாகை வந்து ஜம்ப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு வரலாம். இப்போ வந்து இந்த டாகுக்கு இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு வேலி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த வேலி வைக்கிறதுமே வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த 2 கட்டத்துக்கு கரெக்டாக வைக்கணும். ஸோ இந்த 2 கட்டத்தில் பாதி இந்த மாதிரி வைக்கக்கூடாது. வைக்கணும் அப்படின்னா இந்த சைடு இப்படி வைக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த சைடு இப்படி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வேலி எப்படின்னா வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து வேலி இருக்குது அப்படின்னா இந்த டாக் வந்து இந்த சைடு ஆப்போசிட்டில் வந்து தாவ முடியாது. ஏன்னா வேலி இருக்கனால இந்த வேலிக்கு மேலே அங்கிட்ட தாவ முடியாது. ஒன்று இப்படி வரலாம், இல்லை அதோட டேன் வந்து இப்படி வரலாம், இல்லை அப்படின்னா இப்படி தான் வரலாம். ஸோ இது வந்து அட்ட டயத்தில் வந்து 2 கட்டமோ 3 கட்டமோ தாவ முடியாது. ஒரு கட்டமாக தான் தாவி முன்னாடி வர முடியும். இப்போ வந்து நம்ம இந்த டாக் இங்கிட்ட இருக்குது, இந்த இடத்துல வேலி இருக்குது அப்படின்னா இதனால் கண்டிப்பாக தாவ முடியாது. இன்கேஸ் இப்படி இருந்தாலும் இந்த ரெட் கலர் டாக் வந்து தாவி அந்த சைடு வர முடியாது. ஏன்னா அந்த இடத்துல வேலி இருக்கனால அந்த சைடு போக முடியாது. இப்போ நம்ம கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இந்த ரெட் கலர் டாக் வந்து ஒரு கட்டம் வந்து முன்னாடி வரலாம், இல்லை அப்படின்னா அதோட வேலியை எடுத்து இந்த 3 டாகும் வந்து முன்னாடி வர விடாமல் தடுக்கணும். அதாவது இப்படி வைக்கலாம், இல்லை இப்படி வைக்கலாம், இல்லை இப்படி வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எங்கிட்ட வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு கட்டம் மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எல்லோ கலர். ஸோ இது வந்து ஒரு கட்டம் முன்னாடி வரலாம், இல்லை அப்படின்னா அதோட வேலியை எடுத்து இந்த 3 டாக்கு ஏதாவது ஒரு டாக் வந்து முன்னாடி வர விடாமல் அடைக்கலாம். ஸோ இப்படியும் அடைக்கலாம், இப்படியும் அடைக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து அடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வேலியை வந்து யாருனாலையும் நகட்ட முடியாது. ஸோ இதுதான் இந்த கேமோட ரூல்ஸு. ஒரு தடவை வச்சோம் அப்படின்னோம்னா அந்த வேலியை வந்து நகர்த்த முடியாது. ஸோ இப்போ வந்து எல்லோ வந்து இந்த பர்பிள் வந்து முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலியை போட்டு அடைச்சிருச்சு.
அடுத்து வந்து இந்த ப்ளூ கலர் டேன். ஸோ அது வந்து ஒரு கட்டம் முன்னாடி வரலாம். அதே போல் தான் இதுக்கு என்ன நம்ம ரூல்ஸ் சொன்னோமோ அதே ரூல்ஸ் தான். ஸோ இது வந்து தாராளம் முன்னாடி வரலாம், இல்லை ஒரு வேலையை எடுத்து யாரை முன்னாடியாவது அடைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த பர்பிள் வரும்போது இது வந்து ஒரு கட்டம் வந்து முன்னாடி இங்கிட்டு தாக முடியாது. ஸோ இப்படி வரலாம், இல்லாட்டி இப்படி வரலாம். அதுக்கு எது பக்கமோ, அதாவது அது வந்து ஃப்ரண்ட்டில் வரதுக்கு எது பக்கமோ அதுக்கு உண்டான டேன் வந்து அதை வந்து விளையாடணும். ஸோ இந்த மாதிரி வந்து மாறி மாறி விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த ரெட் டாக் வந்து விளையாடுதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெட் டாக் வந்து இந்த சைடில் இருக்க சுற்றி இருக்க வேலியை வந்து தாண்ட முடியாது. ஸோ அது நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னோம்னா இதுக்குள்ளேயே தான் மூவ் பண்ண முடியுமே தவிர அதோட வந்து எலும்பு இருக்க இடத்த வந்து அது கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து அது போகிறதுக்கு நம்ம பாதை கொடுத்தே தான் ஆகணும். ஸோ இதோட டேன் வரும்போது எங்கிட்டாவது ஒரு பக்கம் கார்னரில் வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ அதான் இந்த கேமோட முக்கியமான விதிகளில் ஒன்று. ஸோ இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இதுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட டேன் வந்து இந்த சைடு வந்து நகர்த்திக்கலாம். அதே போல் எல்லா டாக்குக்குமே தான், ரெட்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ எல்லா டாக்குக்குமே அதோட போன் எங்கே இருக்கோ அதை போய் ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு வழி விட்டே தான் ஆகணும். இப்போ இந்த கேம் வந்து எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா டாக்குக்குமே அதோட கலரில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எலும்பு வச்சுருந்தோம். ஸோ அந்த எலும்பை வந்து எந்த டாக் வந்து ரீச் பண்ணுதோ அதுதான் வந்து இந்த கேமோட வின்னர். ஸோ இப்போ வந்து ப்ளூ கலர்னால் எலும்பை வந்து ப்ளூ கலர் வந்து எடுக்கணும். ஸோ அது நம்ம ஒவ்வொரு கட்டமாக இந்த மூவ் பண்ணி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆனதாக தான் அர்த்தம். ஸோ இந்த கட்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த 7 கட்டத்தில் இந்த ப்ளூ கலர் வந்து எந்த கட்டத்தில் வந்தாலுமே அதுதான் வின்னர். ஸோ அதே போல் தான் வந்து எல்லாத்துக்குமே இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்தாலுமே வின்னர் தான். அதே போல் இந்த ரெட் கலர் வந்து அதோட அந்த 7 கட்டத்தில் எந்த கட்டத்தில் வந்தாலுமே வின்னர். ஸோ இந்த மாதிரி வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது யார் இதில் ஃபஸ்ட்டு அவங்களோட இடத்த ரீச் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். இந்த கேமை நம்ம எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருவோம். இதோட எம்ஆர்பி வந்து 549 ரூபா. இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லை மித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பை.